வணக்கம் சார். பொதுவாகவே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் மொத்தமாக 5%க்கும் கீழே தான் பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு இந்த ஈக்விட்டி மேலே ஷேர் மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கை வரல அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஈக்விட்டியை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லா வகையிலையும் நான் அசெட் அலோகேஷன் பண்ணுறேன், டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? ஒரு கண்ட்ரி ப்ரோக்ரஸ் ஆக ஈக்விட்டிஸோடைய மார்க்கெட்டோட அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்படி இன்னும் பிரபல்யமாகும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு ஒரு கண்ட்ரி ஆஸ் அ கண்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சரில், அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் வரி கட்டுறோம் இல்லையா, அதில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க கூட தன்னுடைய அந்த ஸ்லாப் வைஸ் இதுனால அந்த ரிபேட்லாம் அப்ளை பண்ணி டாக்ஸஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன், யூஸ்வலாகவே ஒரு ஈக்விட்டிஸ் அப்படின்னு வரைச்ச நீங்கள் வயசு ஒரு ஜாஸ்தி ஆக ரிட்டையர்மெண்ட்டை நெருங்குறவங்களுக்கு ஈக்விட்டிஸ் அப்படின்னாலே ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு பயம் வந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரியான ரிட்டையரிஸ்க்கு, ஏன்னா யூஸ்வலாக ரிட்டையரிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன சார், எனக்கு சேஃபாகவும் இருக்கணும் பட் அதே சமயம் டேக்ஸும் ஜாஸ்தி போகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னி தேதிக்கு ஒரு ரிட்டையர்டு கப்புள் 3 கோடி ரூபா வரைக்கும் ஒரு 8% இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில், சேஃபான ப்ராடக்ட்ஸில் போட்டாங்கன்னாலுமே 3 8 24 லட்சத்தை 2ஆக பிரித்து 1.5 போட்டாங்கன்னா அவங்க டேக்ஸிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா டாக்ஸஸ் அவங்களுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸோடு சேர்த்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, IDCW ஃபண்டு, இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கேட்டகரிஸ். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸு ஒரு மார்க்கெட் எவால்வ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிஸை அவாய்ட் பண்ணிவிட்டு சார் நான் நிறைய ஃபண்ட்ஸில் போட முடியுமா அப்படின்னு உங்களுடைய அடிப்படை கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நிறைய ஃபண்ட்ஸில் போடலாம். பட் அதே சமயம் ரிட்டர்ன்ஸ்லேயும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் டேக்ஸ் எனக்கு கட்ட வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலை வரைச்சு நான் எவ்வளோ கிராஸாக ரிட்டர்ன், அதாவது கிராஸ்னால் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாக்கெட்டுக்கு வர மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி ஈக்விட்டி இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ரிட்டையர்மெண்ட் க்ளோஸில் இருக்கிறவங்களால கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி அதில் நல்லா இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு யங் கப்புள்ஸோ இல்லை ஒரு யங்ஸ்டரோ இதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும்? இப்போது அவங்க நீங்கள் கேட்குற விஷயத்தில் இப்போ ஒரு 35 வயசில் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்னது என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கவலையே இல்லை, 3 கோடி ரூபா வரைக்கும் இருந்தாலும் ஒரு டேக்ஸ்லேருந்து இது பண்ணி சேஃபாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் ஃபுல்லாக பாக்கெட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். 8லேருந்து 10 வரைக்கும் போகக்கூடிய சேஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ இதே நம்ம ஒரு 35 வயசில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இல்லை 35ல் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயம். அதாவது ஏன்னு கேட்டால் அக்யூமுலேஷன் டைம் பீரியடும் ஒரு 20லேருந்து 25 வருஷம் இருக்கும். அண்ட் நம்மளுடைய எர்னிங் கெப்பாசிட்டி, அதாவது நம்ம மாதம் எவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய நம்மளுடைய தகுதி அண்ட் இது இருக்கு இல்லையா, அது வயசு ஏற தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம 35 வயசில் நம்மளால் பெருசாக ஒரு 45 வயசில் நம்ம மாதம் எஸ்ஐபிக்கோ இல்லை நம்மளுடைய இந்த அக்யூமுலேஷன் சொல்கிற இந்த ஒரு விஷயத்துக்கோ செலுத்தக்கூடிய தொகைங்கிறது 35 விட 45ல் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நம்ம 35ல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம கட்டக்கூடிய தொகை கம்மியாக இருக்கிறத ஈடுகட்டுறதுக்கு அந்த ஈக்விட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோலே இருக்கிறது ஒரு அவசியமான விஷயம். பட் நான் முன்னாடி பாயிண்டில் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டு பெருசாகிறப்போ நிறைய ப்ராடக்ட் வரைச்ச அந்த ஈக்விட்டிஸ்லையுமே எவ்வளவு சேஃபாக நம்ம பண்ண முடியுங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஸ் இன்வெஸ்டிங் அதில் நிறைய வந்திருக்கு. ஸோ ஈக்விட்டிஸ் நமக்கு ஒரு கண்டிப்பாக இன்னி தேதிக்கு இந்த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்னால நம்ம என்ன சொல்லலாம்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சார் எனக்கு ஈக்விட்டிஸுங்கிற சைக்கலாஜிக்கலாக அக்செப்டன்ஸ் இல்லை, எனக்கு அதில் பெருசாக கம்ஃபர்ட் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. மார்க்கெட்டில் ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, டேக்ஸஸும் இருக்குது. பட் 30 35 நான் இன்னும் ஒரு லாங் டேர்முக்கு அக்யூமுலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஈக்விட்டிஸ் ஒரு சின்ன பங்கு அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 35% வச்சுக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ பேசுகிற மாதிரி ஈக்விட்டியை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு அவங்களால ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா? அதாவது இது எப்படின்னா திருப்பி இதே சூழ்நிலை, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் ஒவ்வொரு இன்ஃப்ளேஷனும், அதாவது நம்ம மருத்துவ செலவுக்கு கட்டுற இன்ஃப்ளேஷன் வேறு மாதிரி இருக்குது, நம்ம படிப்பு செலவுக்கு கட்டுற இன்ஃப்ளேஷன்
இன்ஃப்ளேஷன் வேறு மாதிரி இருக்குது, இல்லை ஒரு ட்ராவலிங்க்கு நம்ம கட்டுற இன்ஃப்ளேஷன் வேறு மாதிரி இருக்குது, அப்புறம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது புதுசாக நம்ம பொருட்கள் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஒரு காரே, சின்ன வண்டி சாண்ட்ரோலாம் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கு இந்த வண்டி இன்றைக்கெலாம் 8 லட்சம் 8.5 லட்சம் ஆயிடுச்சு. ஸ்மால் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு கீழே, அந்த 8லேருந்து 10 லட்சங்கிறது முன்னாடி 3.5-4 லட்சம் ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த வண்டியெல்லாம் இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு வித்தின் ஸ்பேஸ் ஆஃப் 5 or 6 இயர்ஸ். ஸோ இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 6%, 5, 5.5, 6 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மாதிரியா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து வெளியிடுறாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் மூலிமா இந்த டேட்டாவை வெளியிடுறாங்க. பட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், இப்போ கரூரில் ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து, அவருடைய வாழ்வு முறையை பொறுத்து அவரோட இன்ஃப்ளேஷன் வேறு மாதிரி இருக்கும். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்ஃப்ளேஷனை நான் பீட் பண்ணி எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து சிக்காமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் டேக்ஸும் பே பண்ணிவிட்டு நான் சேஃபான ப்ராடக்ட்லேருந்து நான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னாக்க, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் அந்த ஃபண்டுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை நான் டேக்ஸுக்கும் கட்டாத மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் 9லேருந்து 10% ப்ராடக்ட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6% இன்ஃப்ளேஷன் வச்சு இந்த ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பணவீக்கத்தை தாண்டி என்னுடைய ஃபண்டில் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அதைத்தான் வந்து ரியல் ரேட்டு, அதுதான்ப்பா ஒரிஜினல் ரேட்டு, அதுதான்ப்பா நிஜமான ரேட்டுன்னா நீங்கள் ஒரு 2.5லேருந்து 3% வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். ஏன்னா நமக்கு சேஃப்டியும் வேணும், ஈக்விட்டியை நான் கம்ப்ளீட்டாக அவாய்டும் பண்ணணும், இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும். அப்படின்னாக்க உங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் இந்த ஃபண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா, அந்த 9%லேருந்து 10% வரைக்கும் ரீசனபிளி சேஃபாக இருக்கிற ஃபண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த 3லேருந்து 4% வருஷத்துக்கு ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவோம் நம்ம அதை. அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். அவ்வளோதான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்க முடியும். என்ன ரீசன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது, நான் ஈக்விட்டி அவாய்ட் பண்ணிட்டு தான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த அசெட் அலோகேஷன்ஸில் என்ன மாதிரியான ஃபண்ட்ஸுக்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை எப்படி அவங்க பில்ட் பண்ணணும் சார்? சரி, நீங்கள் ஈக்விட்டிஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்து கேள்வி, கிளாசிக்கல் கொஸ்டின் என்ன, நான் கோல்டையும் அவாய்ட் பண்ணணுமா சார் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஈக்விட்டியை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ஈக்விட்டி ஒரு நாள் மேலே போகுது, ஒரு நாள் கீழே வருதுங்கிறாங்க. இன்னொரு கோல்டு மட்டும் என்ன, அப்போ கோல்டும் மேலே போகுது கீழே வருது. இல்லை சார், எனக்கு கோல்டில் நான் சைக்கலாஜிக்கலாக நான் வருஷம் ஆண்டாண்டு முறையாக வந்து வீட்லேயும் இவ்வளோ நகை வச்சுருக்காங்க, நம்ம 20லேருந்து 25 வருஷம் முன்னாடி வாங்கின நகையோட வேல்யூ இன்றைக்கும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் எனக்கு அந்த லாங் டேர்மில் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டிலாம் கூட எனக்கு பெருசாக புரியல. பட் ஆனால் கோல்டு எனக்கு புரியுது, ஏன்னா எங்கள் வீட்லேயும் நாங்கள் நிறைய கோல்டு வச்சுருக்கோம். அதனால் கோல்டு ப்ரைஸ் மேலே போனாலும் கீழே போனாலும் நான் ஒரு எஸ்ஐபி மாதிரி கோல்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார். ஆனால் கோல்டு சில்வரில் பண்ண ரெடியாக இருக்கேன், பட் ஈக்விட்டியில் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, டைனமிக்ஸ் அதாவது அதோடைய இது அடிப்படை நேச்சர் பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வர்றது தான் நம்ம வோலட்டிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஈக்விட்டிஸ்க்கும் அதுதான், தங்கத்துக்கும் அதுதான், வெள்ளிக்கும் அதுதான். ஆனால் தங்கமும் வெள்ளியும் நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னால் ஈக்விட்டிஸில் அந்த மனோநிலையை கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக, அதுவும் நீங்கள் ஈக்விட்டிஸ் போடாத பட்சத்தில் கிட்டத்தட்ட 25லேருந்து 30% வரைக்கும் இந்த தங்கம் வெள்ளியில் போடலாம். தங்கம் வெள்ளியை பற்றி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்லேயும் எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது சார் அப்படின்னாங்க, நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ரியல் எஸ்டேட் வாங்குறதை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அதை மாதிரியான ஃபண்ட்ஸு வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வாடகைகள்லேருந்து எடுத்து உங்களுக்கு 90% அந்த மெயின்டெனன்ஸ் போக இருக்கக்கூடிய வாடகைகளை கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும், நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது அது. ஸோ இந்த மாதிரி REIT, கோல்டு, சில்வர், இந்த மாதிரியான ஒரு அலோகேஷனே நீங்கள் ஒரு 30 to 40% வரைக்கும் வச்சுக்கலாம். மீதி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈக்விட்டி சேவிங் ஃபண்டு, இல்லை உங்களுக்கு இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி, இப்போ HDFCயோட இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. 12,000 கோடிக்கு மேலே அவங்க அசட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ராக் ரெக்கார்டும் ரிட்டர்ன்ஸும் எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 65% ஆர்பிட்ராஜ் பொசிஷனில் இருக்கிறனால ஈக்விட்டி டாக்ஸேஷன் ப்ளஸ் அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிறது தான் அந்த ஃபண்டு பேரே. அது வந்து ஒரு ஃபண்டு கேட்டகரி. அதில் HDFC ஃபண்ட் ரொம்ப நாளாக நல்ல ட்ராக் ரெக்கார்டோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நீங்கள் ஒரு 40லேருந்து 50% வச்சுக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே ரிட்டர்ன்ஸ்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாததுக்காக உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தங்கம் வெள்ளியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால தங்கம் வெள்ளி, ரியல் எஸ்டேட்டோடைய கமர்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணி REIT,
அப்புறம் இந்த மாதிரி இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு இல்லை வந்து உங்களுக்கு இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கும். இப்போ இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் இல்லைனா ஒன்றுமே இருக்காது ஈக்விட்டிஸு. ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் ஒரு 10% 15% இருக்கும். எனக்கு அவ்வளோ கூட வேணான்னா நீங்கள் இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு இல்லை இந்த டைனமிக் பாண்ட் அலோகேஷன் அந்த மாதிரியான டெட் ஃபண்ட்ஸில் போய் உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் 100% பில்ட் பண்ணிக்கலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பற்றி சொன்னீங்க, அதுவும் கொஞ்சம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிமிலர் ஆனது தானே சார்? அதே மாதிரியான வொலட்டிலிட்டி தானே இதுலேயும் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு வொலட்டிலிட்டி இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட செபி அவங்க எல்லாருமே மேண்டேட் என்னென்னா நம்ம கட்டக்கூடிய தொகை அப்படிங்கிறது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்களுடைய பணம் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் ஆகிருக்கிறத அன்லாக் பண்ணுறதுக்காக நம்ம பணத்தை அங்கே கொண்டு போகிறாங்க. இப்போ புதுசாக அவங்க ஒரு இடம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அது கட்ட போகிறாங்க, அதுக்கு நம்ம பணம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அது கிடையாது. ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு கமர்ஷியல் டவர்ஸ் இருக்குது, அதில் வாடகைக்கு வர்றாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வாடகையில் அங்கே இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் போக என்ன தொகை மிஞ்சுதோ அதில் 90% அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு, அந்த REITயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஒரு 500 கோடி 600 கோடி இருந்துச்சுன்னா அதில் உங்களுடைய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த சதவீதத்தை பொறுத்து டோட்டல் ரெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும். ஸோ அது சேஃப் தான். நீங்கள் ஓவராலாக இந்த கிரைசிஸ், இந்த கோவிட் கிரைசிஸ் மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆஃபீஸஸ்லாம் காலியாக இருந்தது, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் காலியாக இருந்தது, அந்த மாதிரி ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸில் தான் இது ரிஸ்கின்னு சொல்லலாமே ஒழிய ஈக்விட்டிஸ் மாதிரி டெய்லி மேலே போய் கீழே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலேட்டட் அண்ட் பெரிய கமர்ஷியல் டவர்ஸில் இருக்கிறதுனால பெரிய கம்பெனிஸ் தான் யூஸ்வலாக இதுக்கு வாடகைக்கு இருப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய லீஸ் டீடே 10 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் அவங்க எடுக்கக்கூடியனால இது அந்த ரிலேட்டிவ்லி ஈக்விட்டிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா சேஃப்டி வந்து இதில் ஜாஸ்தி. பொதுவாக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அதில் நடக்கிற காம்பவுண்டிங்கை தான் சொல்கிறோம். நான் ஈக்விட்டிவே விட்டுட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேறு ப்ராடக்ட்ஸில் எனக்கு இந்த காம்பவுண்டிங் கிடைக்குமா, இல்லை நான் காம்பவுண்டிங்கை மிஸ் பண்ணுறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்கும்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போது IDCW அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிட்டல் வித்ட்ராயல்ங்கிற மாதிரி பணத்தை எடுத்து உங்களுக்கு மாதம் கொடுத்துட்றாங்க. பட் இந்த IDCW மாதிரி ஃபண்ட்ஸை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் டெட் ஃபண்டு இல்லை நார்மல் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு, கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு அதை மாதிரி நான் போய்க்கிறேன் சார். அதை மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் காம்பவுண்டிங்கிறது என்ன, நீங்கள் பணத்தை எடுக்காத வரைக்கும் அந்த லாபம் என்ன இருக்குதோ அந்த கேபிட்டல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். நீங்கள் காம்பவுண்டிங்கிற பிரின்சிபிள் நீங்கள் டெட் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தாலும் சரி 2 இடத்துலையும் நடக்கும். இங்கே வேகமாக நடக்கும், இங்கே மெதுவாக நடக்கும். ஈக்விட்டிஸில் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் அச்சீவ் பண்ணுறதுனால அந்த காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டெட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து 9%, 10%, 8% இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் இப்போ நீங்கள் பணத்தை போட்டு வச்சுட்டு ஒரு 5 வருஷம் நான் அதை எடுக்கவே போகிறதில்ல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுலேயும் காம்பவுண்டிங் நடக்கும். பட் ஆனால் அந்த காம்பவுண்டிங்கோட ஸ்பீடு வந்து கம்மி. அதாவது பொதுவாக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஈக்விட்டிஸுங்கிறதுக்குள்ளே எனக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பயம் இருக்குங்கிற பட்சத்தில் ரிட்டர்ன்ஸில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நான் ஈக்விட்டி அளவுக்கான ரிஸ்க்கும் இல்லை, ஈக்விட்டி அளவுக்கான ரிட்டர்ன்ஸும் இருக்குன்னா அது நடைமுறை சாத்தியக்கூடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் இந்த டெட் ஃபண்ட்ஸில் காம்பவுண்டிங் நடக்கும், என்ன கொஞ்சம் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக நடக்கும். இது ரூல் ஆஃப் 72ன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குதோ 72 டிவைடட் பை த ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்கள் 12% ஒரு ப்ராடக்ட்டில் உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னா 72 12ஆல் வகுத்தீங்கன்னா 6 வருது இல்லையா? 6 வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் டபுள் ஆகும். ஓகேவா? இப்போ இதுவே வந்து என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 9% இருக்குது அப்படின்னாக்க 72 டிவைடட் பை 9ன்னு போட்டிங்கன்னா 8 வருஷத்தில் உங்கள் கேபிட்டல் டபுள் ஆக போகுது. ஸோ இந்த காம்பவுண்டிங் ரூல் அப்படிங்கிறது நீங்கள் 8% ப்ராடக்டாக இருந்தாலும் சரி 12% ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இது நடக்க தான் போகுது. வருஷங்கள் ஜாஸ்தி ஆகும், ஏன்னா இங்கே ரிட்டர்ன்ஸ் கம்மி, அவ்வளோதான். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.